So next concept வந்து delegates in C sharp. So delegate என்ன? இப்போ ஒரு பர்சனுக்கு பதிலாக இன்னொரு பர்சன் ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெலிகேட்னு சொல்லுவோம். ஓகே, அதே கான்செப்டை தான் நம்ம சி ஷார்ப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒரு மெத்தடுக்கு பதிலாக இன்னொரு நேம் வந்து அந்த மெத்தடை வந்து கால் பண்ண போகுது. மெத்தடுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம். அந்த நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணாமல் வேற ஒரு நேமில் நம்ம அந்த மெத்தடை கால் பண்ண போகிறோம். டெலிகேட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மல்டிபிள் மெத்தட்ஸ் சேம் சிக்னேச்சரில் இருக்குது. அதாவது ரிட்டர்ன் டைப்பு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது அப்படின்னா எல்லா மெத்தடையும் ஒரே நேம்லேயே நம்ம கால் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விஷுவல் பேசிக்கில் நம்ம ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியிருப்போம். அதில் 4 பட்டன் வச்சுருக்கோம். ஒரு பட்டன் வந்து அடிஷன் ஆப்ரேஷன், இன்னொன்று அப்டேட் ஆப்ரேஷன், இன்னொன்று டெலீட் ஆப்ரேஷன், இன்னொன்று வந்து எக்ஸிட் ஆப்ரேஷன். எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் அந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கும். பட்டனை கிளிக் பண்ணும்போது அது என்னன்னு சொல்லுவோம்னா ஈவெண்ட் அக்கர் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது என்ன ஆக்ஷன் நடக்கணுங்கிறத நம்ம எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே எழுதி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது எனக்கு ஒரு ப்ரொசீஜர் கால் ஆகணும். ஈவெண்ட் காமன் தான் இல்லையா? பட்டன் கிளிக்குங்கிறது காமன். ஆனால் அதுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகிற ப்ரொசீஜர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர், மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர், டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர், எல்லாம் அந்த ஃபார்மை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர். பட் ஈவெண்ட் வந்து ஒன்று தான். என்னது? அந்த பட்டன் மேலே நம்ம கிளிக் பண்ணுறது தான் ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா டெலிகேட்ஸுங்கிற கான்செப்டை நம்ம சி ஷார்ப்பில் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ delegates are the .NET variant of addresses to methods. Delegate are type-safe classes that define the return types and the types of parameters. Delegate is basically a class. Okay, delegate is a class type. Delegateல நம்ம அசைன் பண்ணுறது ஒரு மெத்தடாக இருந்தாலும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டெலிகேட்டுங்கிறது இட் இஸ் அ டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்னா இட் இஸ் அ கிளாஸ் டைப். அந்த கிளாஸ் டைப்புக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மெத்தடை வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டேட்டா டைப் வந்து 2 டைப் இருக்குது பேசிக்காக. ஒன்று வந்து வேல்யூ டைப், அனதர் ஒன் இஸ் ரெஃபரன்ஸ் டைப். இப்போ டெலிகேட் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டைப்பில் வரும். ஸோ அப்போ டெலிகேட்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லும்? இட் இஸ் அ கிளாஸ் டைப் அண்ட் இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, டெலிகேட் வந்து ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள் சொல்லணும், டெலிகேட் இஸ் எ கிளாஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா டெலிகேட்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா அந்த மெத்தடை வந்து அசைன் பண்ணி விடுவோம். இப்போ டெலிகேட் வந்து கிளாஸாக இருந்தால் மட்டும்தானே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணி வைக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ டெலிகேட்டுங்கிறது இட் இஸ் அ கிளாஸ் டைப். ஓகே, it comes under the category of reference type of variables. Okay, there are 2 types of data type. One is value type, another one is reference type. Delegate வந்து reference typeல வரும். Delegateனா என்னன்னு கேட்டாங்கன்னா it is a class. Delegate is a class which will refer to a particular method. Okay, Delegateனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டாங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து சேம் சிக்னேச்சர்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லா மெத்தடையும் நம்ம ஒரே நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணிக்கலாம். தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் த டெலிகேட். டெலிகேட்லாம் எந்த கிளாஸ்ல டிஃபைன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் டெலிகேட். ப்ரீ டிஃபைன்டாக இருந்தாலும் சரி, யூசர் டிஃபைன்டாக இருந்தாலும் சரி, சிஸ்டம் டாட் டெலிகேட்ல தான் எல்லா டெலிகேட்ஸும் டிஃபைன் ஆகும். ஓகேவா?
நெக்ஸ்ட் டெலிகேட் வந்து டைப் சேஃப். டைப் சேஃப்னு எதை மீன் பண்றோம்னா டெலிகேட்டோட ரிட்டர்ன் டைப், that is the return type of the delegate should be same as the return type of the method. Okay, return type of the delegate should be same as the return type of the method. Next, parameter type of the delegate should be same as the parameter type of the method. Okay va, delegate oda return type method oda return type same ah irukanum. Delegate oda parameter type method oda parameter type same ah irukanum. அப்படி ஏதாவது மிஸ்மேட்ச் அக்கர் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டா எரர் சொல்லிடும். டெலிகேட்டை வந்து சி லாங்குவேஜ்ல உள்ள ஃபங்க்ஷன் பாயிண்டரோட மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க. பட் இது வந்து எக்ஸாக்டா ஃபங்க்ஷன் பாயிண்டரோட நம்ம மேட்ச் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா சி லாங்குவேஜ்ல நம்ம நேரடியா அட்ரஸ் யூஸ் பண்ணி மெமரி லொகேஷனை ஆக்சஸ் பண்ணுவோம். சி லாங்குவேஜ் வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி மெமரி லொகேஷனை நேரடியா ஆக்சஸ் பண்ணும். ஆனா சி ஷார்ப்ல வந்து அதுக்கான ப்ரொவிஷன் இல்லை, நேரடியா அது மெமரியை வந்து ஆக்சஸ் பண்ணாது. ஸோ அப்போ வந்து டைப் சேஃபா இருக்கும். ஓகேவா, ஏதாவது எரர் அக்கர் ஆச்சுன்னா இமிடியேட்டா நம்மகிட்ட எரர் இருக்குங்கிற மெசேஜை இன்ஃபார்ம் பண்ணிடும் சி ஷார்ப் லாங்குவேஜ். ஸோ சி ஷார்ப்பை பொறுத்தவரைக்கும் டைப் சேஃபா இருக்கும். ஸோ டெலிகேட்டை வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டரும் டெலிகேட்டும் ஒரே கான்செப்ட் தான் அப்படின்னாலும் பட் அதை விட பெட்டரா இருக்கும் டெலிகேட். ஓகேவா, டெலிகேட் இஸ் டைப் சேஃப். அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிகேட்டுங்கிறது இட் இஸ் எ ரெஃபரன்ஸ் டைப். டேட்டா டைப்ல வந்து ரெண்டு டைப் பார்த்தோம், வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப். டெலிகேட் என்ன டைப்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் டைப்ல வரும். ஓகேவா, டெலிகேட்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா இட் இஸ் எ கிளாஸ். ஓகேவா, கிளாஸா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். டெலிகேட் இஸ் ஆல்சோ எ கிளாஸ். ஆனா அந்த கிளாஸோட ஃபார்மேட் வித்தியாசமா இருக்கும். அந்த கிளாஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தடை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணா எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் டெலிகேட் கிரியேட் பண்றதுல 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிகேட்டை டிஃபைன் பண்றது. செகண்ட் ஸ்டெப் வந்து டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. மூணாவது ஸ்டெப் வந்து டெலிகேட்டை யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்றது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டெலிகேட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், சேம் சிக்னேச்சர் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்றதுக்கு ஒரு டெலிகேட் ஒன்று கிரியேட் பண்றோம். அடுத்து கிரியேட் பண்ண டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். புரியுதா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நேரடியா வந்து அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ண முடியாது. ஓகேவா, ஏன்னா டெலிகேட்டுங்கிறது என்னது, இட் இஸ் எ கிளாஸ். கிளாஸ்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் எ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ப கிளாஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி டெலிகேட்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த மெத்தடோடது அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்ம அசோசியேட் பண்ணிடணும். நம்ம கிரியேட் பண்ற டெலிகேட் ஆப்ஜெக்ட் எந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து அதோட அட்டாச் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா we are invoking the delegate. டெலிகேட்டை இன்வோக் பண்றோம்னா என்ன அர்த்தம், அந்த டெலிகேட்டோட அட்டாச் ஆயிருக்க மெத்தடை வந்து நம்ம கால் பண்றோம்னு அர்த்தம். புரியுதா, ஸோ டெலிகேட்டை பொறுத்தவரைக்கும் 3 ஸ்டெப் இருக்கு. டெலிகேட்டை டிஃபைன் பண்ணணும், டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மூணாவதா வந்து டெலிகேட்டை வந்து இன்வோக் பண்ணணும். டெலிகேட்டை இன்வோக் பண்றோம்னா என்ன அர்த்தம், டெலிகேட் யூஸ் பண்ணி அதோட அசோசியேட் ஆயிருக்க அந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்றோம். ஓகேவா, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா கிளாஸோட நேம் வந்து டெலிகேட் எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், யூசிங் சிஸ்டம். அப்போ என்னன்னா சிஸ்டம்ங்கிற நேம் ஸ்பேஸை நம்ம இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். நேம் ஸ்பேஸ் டீடைல்ஸ் எல்லாமே அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டை டிக்ளேர் பண்றேன். டெலிகேட் டிக்ளரேஷன், டெலிகேட்டுங்கிறது ஒரு கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். கிளாஸ்னா நம்ம எப்படி எழுதுவோம், கிளாஸ், கிளாஸ் நேம், ஓப்பன் பேசிஸ், உள்ள வேரியபிள், மெத்தட் அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனா டெலிகேட் டைப் கிளாஸ் மட்டும் எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா
ஒரு மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் டெலிகேட் டைப் கிளாஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா டெலிகேட்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம்? ஒரு மெத்தடை தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஒரு மெத்தடோட ரெஃபரன்ஸை தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். புரியுதா? டெலிகேட் கிளாஸ் டைப்ல ஒரு மெத்தடோட ரெஃபரன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து டெலிகேட் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கணும்னா ஒரு மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் டிக்ளேர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல டெலிகேட் இன்ட் கால்குலேட்டர் ஆஃப் இன்ட் என் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கால்குலேட்டருங்கிற டெலிகேட்டை யூஸ் பண்ணி சேம் சிக்னேச்சர் உள்ள எந்த மெத்தடா இருந்தாலும் என்னால கால் பண்ண முடியும். நான் கால் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து ரிட்டர்ன் டைப் என்ன இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும். அதோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்கணும்? இன்டிஜர் ஆர்குமெண்டா இருக்கணும். அதே மாதிரி அந்த மெத்தடுக்கு மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கணும்? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கணும். ஸோ ஒரு ஆர்குமெண்ட், அதுவும் இன்டிஜர் ஆர்குமெண்ட், அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர். இந்த மாதிரி எத்தனை மெத்தட்ஸ் இருக்கோ அத்தனை மெத்தடையும் நான் கால்குலேட்டர்ங்கிற நேமை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ டெலிகேட் எக்ஸாம்பிள்னு நான் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ்க்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன், 2 மெத்தட் வச்சிருக்கேன். இது இல்லாம ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் வந்து டேட்டா மெம்பர் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பருக்கு இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? 100. ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரோட நேம் என்ன கொடுத்துருக்கேன்? நம்பர். ஓகேவா? ஸோ டெலிகேட் எக்ஸாம்பிள் கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் இருக்கு, 2 மெத்தட் இருக்கு. டேட்டா மெம்பரோட வேல்யூ வந்து 100ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து 2 மெத்தட் எழுதுறோம். ஒன்று வந்து ஆட், இன்னொன்று வந்து எம்யூஎல், மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நம்பர் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் என். என்னோட வேல்யூ இங்கே எப்போ நமக்கு தெரியும்? இந்த ஆட் மெத்தடை நான் கால் பண்ணும்போது என்க்கு வேல்யூ கொடுத்துருவேன். அதே மாதிரி எம்யூஎல் மெத்தட் இருக்கு இல்லையா, மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அதுக்கும் ஒரு என்னன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வேல்யூ எப்போ கிடைக்கும்? அந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தடை கால் பண்ணும்போது அதுக்கு வேல்யூ வந்துடும். ஓகேவா? நம்பர் ஈக்குவல் டு நம்பர் இன்டூ என்னன்னு சொல்லிட்டோம். அங்கே நம்பர் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் என்னன்னு சொல்லிட்டோம். நம்பர்ல என்ன வேல்யூ இருக்கு? இனிஷியல் வேல்யூ 100ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பருங்கிறது என்னது? இட் இஸ் a data member. It is a field. Number is a field. என்ன டைப் ஆஃப் ஃபீல்ட் அது? ஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஸ்டாட்டிக் ஃபீல்டு எப்படி அக்சஸ் பண்ணணும்? கிளாஸ் நேம் டாட் ஃபீல்டு நேம்னு அக்சஸ் பண்ணணும். இப்போ ஒரே கிளாஸ்க்குள்ள நம்ம அதை அக்சஸ் பண்றதுனால நேரடியாக நம்பர் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் என்னன்னு எழுதிட்டேன். இதுவே நம்ம வேற கிளாஸ்ல இருந்து நம்ம அந்த நம்பர் அக்சஸ் பண்ணணும்னா டெலிகேட் எக்ஸாம்பிள் டாட் நம்பர்னு சொல்லி அக்சஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ கெட் நம்பர் அப்படிங்கிற ஒரு கெட் நம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? அந்த கெட் நம் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கிளாஸ்க்குள்ள ஒரு டேட்டா மெம்பர் வச்சிருக்கோம்ல நம்பர்னு, அதோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த கெட் நம்மோட ரிட்டர்ன் டைப் பாருங்களேன், இன்டிஜர் டைப். கெட் நம்க்கு ஆர்குமெண்டே கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியாது? நம்ம கிரியேட் பண்ண டெலிகேட் யூஸ் பண்ணி இந்த கெட் நம் மெத்தடை நம்ம வந்து கால் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த டெலிகேட் வந்து என்ன சிக்னேச்சரை சப்போர்ட் பண்ணுமோ அந்த சிக்னேச்சர்ல இந்த மெத்தட் இல்லை. என்ன சிக்னேச்சரை சப்போர்ட் பண்ணும்? ரிட்டர்ன் டைப் இன்டிஜரா இருக்கணும், ஒரு ஆர்குமெண்ட் இருக்கணும், அந்த ஆர்குமெண்ட் இன்டிஜரா இருக்கணும். ஆனா கெட் நம்க்கு பாத்தீங்கன்னா இன்டிஜர் ஆர்குமெண்ட் இருக்கு ரிட்டர்ன் டைப்பா, ஆனா சாரி இன்டிஜர் ரிட்டர்ன் டைப் இருக்கு, ஆனா கெட் நம்க்கு வந்து ஆர்குமெண்டே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம கிரியேட் பண்ண கால்குலேட்டர்ங்கிற டெலிகேட் யூஸ் பண்ணி இந்த கெட் நம்ம வந்து நம்மளால கால் பண்ண முடியாது. எது ரெண்டையும் கால் பண்ணலாம்? ஆட், எம்யூஎல் எழுதிருக்கீங்களே 2 மெத்தட், அந்த 2 மெத்தடை மட்டும் தான் நம்மளால கால் பண்ண முடியும். இப்போ மெயின்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கால்குலேட்டட் டெலிகேட்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். 3 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா, 3 ஸ்டெப். டெலிகேட் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப், டெலிகேட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டெலிகேட் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். மூணாவது டெலிகேட்டை இன்வோக் பண்ணணும். புரியுதா? இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன பண்றோம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்.
கிளாஸ் தானே டெலிகேட் பேசிக்கா. அப்போ கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க? கிளாஸ் நேம் ஸ்பேஸ் விட்டு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். டெலிகேட் நேம் என்னது? கால்குலேட்டர். அதுக்கு நம்ம கிரியேட் பண்ற இன்ஸ்டன்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட் என்னது அப்படின்னா C1 which is equal to new calculator of add. இப்போ C1 வந்து நான் எதோட லிங்க் பண்ணியிருக்கேன்? addோட லிங்க் பண்ணிட்டேன். இன்னமே addோட டெலிகேட் என்னது? C1. அதே மாதிரி C2ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், டெலிகேட் ஆப்ஜெக்ட். அதை எதோட நான் லிங்க் பண்ணியிருக்கேன்? MUL ஓட லிங்க் பண்ணியிருக்கேன். இன்னமே நான் MUL எப்படி அக்சஸ் பண்ணலாம்? த்ரூ C2. ஓகேவா? இனிமே add mul அப்படின்னு நான் யூஸ் பண்ண வேண்டாம். டைரக்டா C1 C2 யூஸ் பண்ணா C1 யூஸ் பண்ணா என்ன ஆகும்? add மெத்தட் கால் ஆகும். C2 யூஸ் பண்ணீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து கால் ஆகும். இப்போ C1 of 20 அப்படின்னு சொல்றேன். இப்போ C1 of 20 சொல்லும்போது C1 எதோட லிங்க் பண்ணியிருக்கேன்? add மெத்தடோட லிங்க் பண்ணியிருக்கேன். add மெத்தடுக்கு ஒரு இன்டிஜர் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா? கரெக்ட் தானே? இன்ட் n கொடுத்திருந்தோம்ல, அந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்றோம்? 20. C1 of 20 சொல்லும்போது இங்க இருக்க அந்த add மெத்தட் இருக்குல்ல, அதுல வந்து nல என்ன ஸ்டோர் ஆயிடும்னா 20 ஸ்டோர் ஆயிடும். நம்பர்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? 100 இருக்கு. நம்பர் என்னது? இட் இஸ் a field. அந்த கிளாஸோட ஃபீல்டு. டெலிகேட் எக்ஸாம்பிள் கிளாஸோட ஃபீல்டு 100 பிளஸ் 20. இப்போ என்ன நம்பர்ல என்ன ஸ்டோர் பண்றோம்? 120. இப்போ வாட் இஸ் த லேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் நம்பர்? இட் இஸ் 120. ரிட்டர்ன் நம்பர் சொல்றோம். ரிட்டர்ன் கம்பல்சரியா கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம எழுதுற ஆட் மெத்தட் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம்? இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோமா? ஆனா நம்ம அதை ரிசீவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. இந்த ரிட்டர்ன் நம்பர் சொல்லும் போது நம்ம எங்கேயிருந்து இந்த ஆட் மெத்தடை கால் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதை கொண்டு போய் நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரிட்டர்ன் அந்த இது மட்டும் கொடுத்தா போதும். அந்த வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்துட்டாலே போதும். ஓகேவா? இங்க நான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா வெறும்னே C1 of 20 தான் சொல்லியிருப்பேன். அடுத்து என்ன பண்றேன் பாருங்களேன், C2 of 3 சொல்லிட்டேன். இப்போ C2ங்கிறது எந்த மெத்தடை ரெஃபர் பண்ணுது? MUL மெத்தடை ரெஃபர் பண்ணுதா? ஸோ MUL மெத்தட் அதில் எண்ணுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? இப்போ இங்க வந்து C2 of 3 சொல்றோமா, எண்ணில் என்ன வந்துடும்? 3 ஸ்டோர் ஆயிடும். நம்பர் ஈக்குவல் டு நம்பர் இன்டூ n. இப்போ ப்ரெசென்ட் நம்பர்ல என்ன வேல்யூ இருக்கு? 120 இருக்கு, 100 இல்லை. ஏன்னா நான் ஆடை கால் பண்ணும் போதே நம்பர்ல என்ன வேல்யூ மாறிடுச்சு? 120 மாறிடுச்சு. அப்போ 120 இன்டூ 3 அப்போ என்ன ஆன்சர் வரும்? 316 வரும். ஓகேவா? ஸோ C2 of 3 அப்படின்னு சொல்லும்போது நம்பர்ல என்ன வேல்யூ வந்துரும்னா 316 வந்துடும். அடுத்து நான் என்ன பண்றேன்? கன்சோல் டாட் ரைட் லைன் ஆஃப் கெட் நம்பர்ங்கிற அந்த மெத்தடை கால் பண்றேன். கெட் நம்பர் மெத்தடை கால் பண்ணும்போது என்ன ஆகும்? 316ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இது சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. C1 டெலிகேட் நம்பர் இஸ் கெட் நம்பர்னு அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன்ல, C2 of 3க்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கெட் நம்பர் மெத்தடை தான் கால் பண்றேன். ஸோ அங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 100 பிளஸ் 20 வந்து 120 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இங்க நீங்க கேட்கலாம், என்ன சார் இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேமும் கொடுக்கல, ஆப்ஜெக்ட் நேமும் தரல, சிம்பிளா கெட் நம்பர் சொல்லிட்டீங்களே, நார்மலா ஒரு மெத்தட் அப்படியே கால் பண்ணிருக்கீங்களே அப்படின்னா ஏன் கால் பண்ண முடியுதுன்னா அந்த மெத்தட் வந்து பேசிக்கா இட் இஸ் a ஸ்டாட்டிக் மெத்தட். அந்த மெத்தட் அதே கிளாஸ்க்குள்ள இருக்கு, வேற கிளாஸ்க்குள்ள இல்ல. புரியுதா? இப்ப வேற கிளாஸ்ல இருந்துச்சு ஸ்டாட்டிக் மெத்தட்னா அதை இன்னொரு கிளாஸ்ல அக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம்னு தரணும். ஆனா அந்த கெட் நம் மெத்தட் எதுல இருக்கு? எல்லாமே வந்து நமக்கு டெலிகேட் எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸ்க்குள்ளேயே இருக்கு. ஆடா இருந்தாலும் சரி, MUL இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கெட் நம்ம இருந்தாலும் சரி, இல்ல மெயின் மெத்தடா இருந்தாலும் சரி, எல்லாமே எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு? டெலிகேட் எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு. அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியுது? கெட் நம்பர்ங்கிற மெத்தடை டைரக்டா என்னால கால் பண்ண முடியுது. புரியுதா? ஸோ டெலிகேட்டை பொறுத்தவரையிலும் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெலிகேட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் டெலிகேட் மெத்தடை கால் பண்ணணும். புரியுதா?
ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ டெலிகேட்னா என்ன, ஒரு பர்சனுக்கு பதிலாக இன்னொரு பர்சன் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்சனை நம்ம டெலிகேட்னு சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பதிலாக ஆக்ட் பண்ணுது. ஸோ டெலிகேட் எப்போ யூஸ் பண்ணணும், மல்டிபிள் மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் நேமில் பட் சேம் சிக்னேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம கால் பண்ணுறதுக்கு we can create a delegate. ஒரே டெலிகேட் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அத்தனை மெத்தடையுமே கால் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம C1 C2ன்னு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் C1 ஒரு ஆப்ஜெக்டே போதும். C1 நியூ கால்குலேட்டர் ஆஃப் ஆட்னு சொல்லிட்டு இமிடியேட் என்ன பண்ணணும், C1 ஆஃப் 20ன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும், அந்த கெட் நம்பர் மெத்தடை கால் பண்ணி ரைட் லைனுக்குள்ள அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும், மறுபடியும் C1 ஈக்குவல் டு கால்குலேட்டர் C1 எழுதக்கூடாது, வெறுமனே C1 ஈக்குவல் டு நியூ கால்குலேட்டரா MULனு கொடுக்கணும். அதுக்கப்புறம் C1 ஆஃப் 3ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன் ஆஃப் ஆஃப்டர் C1 டெலிகேட் நம்பர் இஸ்ன்னு கொடுத்து கெட் நம்பர்னு கொடுக்கணும். புரியுதா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெலிகேட்க்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மொத்தமே ஒரே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெண்டு மெத்தடையுமே கால் பண்ணிக்கலாம். ஆனால் அட் அ டைம் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு மெத்தடை தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆட் மெத்தடை ப்ராசஸ் பண்ணுங்க C1 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி, அடுத்து மல்டிப்ளிகேஷன் மெத்தடை மறுபடியும் எகைன் C1 யூஸ் பண்ணியே ப்ராசஸ் பண்ணுங்க. செகண்ட் டைம் C1 யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் கால்குலேட்டர் C1 எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம கால்குலேட்டர் C1 எழுதணும். கால்குலேட்டர் C1 ரெண்டாவது தடவை எழுதினீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம், C1ங்கிற வேரியபிளை ப்ரோக்ராம்குள்ள ரெண்டாவது தடவை திரும்பவும் வந்து நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னு அர்த்தம். தட் இஸ் நாட் பாசிபிள். வேரியபிள் ரீடிக்ளரேஷன் எரர் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும், ரெண்டாவது தடவை C1 யூஸ் பண்ணும்போது C1 ஈக்குவல் டு நியூ கால்குலேட்டர் ஆஃப் MULனு கொடுத்தா போதும். கால்குலேட்டர் C1 செகண்ட் டைம் எழுதக்கூடாது. ஓகேவா? ஆனா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ரோக்ராம்ல டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், டெலிகேட் ஆப்ஜெக்ட். ஒன்று C1, இன்னொன்று C2. C1 வந்து எதுக்கு பதிலாக ஆக்ட் பண்ணுது, ஆட் மெத்தடுக்கு பதிலாக ஆக்ட் பண்ணுது. C2 வந்து எதுக்கு பதிலாக ஆக்ட் பண்ணுது, மல்டிப்ளிகேஷன் பதிலாக ஆக்ட் பண்ணுது. ஸோ நான் டெலிகேட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாமா இந்த ப்ரோக்ராம? ஓகே, இப்போ டெலிகேட்டுங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? சரி, டெலிகேட்டோட ஒரு மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா we can go for callback methods. callback method அப்படின்னா என்னன்னா, ஒரு மெத்தடோட ஆர்குமெண்ட்ல நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா callback method. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மெத்தடோட ஆர்குமெண்ட்ல நம்ம வந்து பேராமீட்டர் என்ன கொடுத்துருப்போம்னா சிம்பிள் டேட்டா டைப் கொடுத்துருப்போம், அப்படி இல்லாட்டா கிளாஸ் டைப் அதாவது ஆப்ஜெக்ட் டைப் கொடுத்துருப்போம். ஒரு மெத்தடோட ஆர்குமெண்டா சிம்பிள் டேட்டா டைப் இருக்கும், அப்படி இல்லாட்டா கிளாஸ் டைப் இருக்கும். ஆனா நம்ம இது வரலும் வந்து என்ன பண்ணதில்லை, ஒரு மெத்தட ஆர்குமெண்டா கொடுத்தது கிடையாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு கால்பேக் மெத்தட்ஸ். கால்பேக் மெத்தடை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டெலிகேட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். அதுக்கு சிம்பிள் டெலிகேட் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதுலையும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேத் ஆப்ரேஷன் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். அதுக்குள்ள ரெண்டு ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தடோட நேம் என்னது, மல்டிப்ளை பை 2. செகண்ட் மெத்தடோட நேம் என்னது, ஸ்கொயர். ரெண்டு மெத்தடுக்கும் ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா டபுள். ரெண்டு மெத்தடுக்கும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கு, அந்த ஆர்குமெண்டோட டைப் என்னது, டபுள். ஸோ ரெண்டு சிமிலர் சிக்னேச்சர் உள்ள மெத்தட் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டெலிகேட் கிரியேட் பண்ணி இந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம வந்து கால் பண்ணலாம். அதே சமயம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கால்பேக் மெத்தடையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போறேன். ஓகேவா? கால்பேக் மெத்தட்னா என்ன, ஒரு மெத்தடோட ஆர்குமெண்டா நான் ஒரு மெத்தடை பாஸ் பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் காலை கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கால்பேக் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிஸ்டம் நேம் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணிட்டேன் யூசிங் சிஸ்டம். அடுத்து எப்பவும் போல ஒரு டெலிகேட் வந்து கிரியேட் பண்றேன். டெலிகேட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்,
எந்த மெத்தடுக்கு நம்ம டெலிகேட்டை கிரியேட் பண்றோமோ அந்த மெத்தடுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டெலிகேட்டோட டிக்ளரேஷன் இருக்கணும். டெலிகேட்டுங்கிற கீவேர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மெத்தடு இங்க வந்து மல்டிப்ளை பை 2, இன்னொன்று ஸ்கொயர் மெத்தட். ரெண்டுத்துக்கும் ரிட்டர்ன் டைப் என்ன? டபுள். ரெண்டுத்துக்கும் ஆர்குமெண்டோட டைப் என்ன? டபுள். அப்போ நம்ம கிரியேட் பண்ற டெலிகேட்டோட ரிட்டர்ன் டைப் என்ன இருக்கணும்? டபுளா இருக்கணும். ஆர்குமெண்டோட டைப் என்னவா இருக்கணும்? டபுளா இருக்கணும். ஆர்குமெண்டோட நேம் எது வேணாலும் இருக்கலாம். புரியுதா? ஆர்குமெண்டோட நேம் இங்க எக்ஸ்ன்னு இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா வேல்யூன்னு இருக்கு. ஆர்குமெண்டோட நேம் மாறலாம், ஆனா ஆர்குமெண்டோட டைப் வந்து மாறக்கூடாது. புரியுதா? ஸோ டெலிகேட் கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணணும்? அந்த டெலிகேட் எந்த மெத்தடுக்கு பதிலாக ஆக்ட் பண்ண போதோ அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பையும் அதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்டையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். அத்தனை ஆர்குமெண்ட் என்ன டைப்போ அந்த டைப்ல தான் இருக்கணும், அதே ஆர்டர்ல தான் இருக்கணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டா என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்றோம். அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டபுள் ஓபிங்கிறது என்னது? நம்ம கிரியேட் பண்ண டெலிகேட். டெலிகேட்டுங்கிறது என்னது? இட் இஸ் அ கிளாஸ் டைப். கிளாஸ் டைப்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்டோட நேம் என்ன? ஆப்ரேஷன்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து என்னவா கிரியேட் பண்றேன்? சாதாரண ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணல. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம கிரியேட் பண்ணது சாதாரண ஆப்ஜெக்ட், சிம்பிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். ஆனா அதாவது சிம்பிள் ஆப்ஜெக்ட் என்னது? C1 C2 அப்படின்னு 2 சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணேன். ஆனா இங்க என்ன பண்றேன்? ஆப்ரேஷன்ங்கிறது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா கிரியேட் பண்றேன். புரியுதா? ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 0, ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு 2 லொகேஷன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல என்ன ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் மல்டிப்ளை பை 2. அதாவது ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 0ல நான் எதை லிங்க் பண்ணி வச்சிருக்கேன்? அந்த மேத் ஆப்ரேஷன் கிளாஸோட முதல் மெத்தடை லிங்க் பண்ணிட்டேன். அடுத்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1ல என்ன பண்றேன் அப்படின்னா, மேத் ஆப்ரேஷன் கிளாஸ்ல உள்ள ஸ்கொயர் மெத்தடை நான் லிங்க் பண்றேன். இங்க மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் மல்டிப்ளை பை 2, மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் ஸ்கொயர்னு ஏன் மென்ஷன் பண்றோம்? ப்ரீவியஸ் கேஸ்ல அந்த மாதிரி நம்ம பண்ணல. ஏன் அங்க பண்ணல அப்படின்னா, அங்க வந்து எல்லாமே ஒரே கிளாஸ்க்குள்ள இருந்துச்சு. இங்க வந்து நம்ம டெலிகேட் யூஸ் பண்ணி கால் பண்ண போற மெத்தட் வந்து வேற கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அது மட்டும் இல்லாம அந்த 2 மெத்தட் என்னது? ஸ்டாட்டிக் மெத்தட். மல்டிப்ளை பை 2ங்கிறதும் ஸ்டாட்டிக் மெத்தட் தான், ஸ்கொயருங்கிறதும் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம்னு தரணும். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் தான் நான் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் மல்டிப்ளை பை 2, மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கும்? மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் மல்டிப்ளை பை 2 இருக்கும். அடுத்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கும்? மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து டெலிகேட்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்? அந்த மெத்தடை வந்து நம்ம இன்வோக் பண்ணணுமா? அதானே டெலிகேட்டோட 3வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் டெலிகேட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் அந்த மெத்தடை வந்து நம்ம இன்வோக் பண்ணணும். இப்போ அந்த இன்வோக் பண்ற இடத்துல தான் நான் வந்து கால்பேக் மெத்தட் கான்செப்டை யூஸ் பண்றேன். அது எப்படின்னு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் லூப் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னா 2 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்ம ஆப்ரேஷன்ஸுங்கிற அரே வந்து அதோட லெங்த் என்ன ரிட்டர்ன் ஆகும்? 2 ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா நம்ம எத்தனை வேல்யூ யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ரேஷன்ஸ் அரேவை? 2 வேல்யூ யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் மல்டிப்ளை பை 2. செகண்ட் வேல்யூ என்னது? மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் ஸ்கொயர். ஸோ 2 வேல்யூ யூஸ் பண்ணி தான் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கனால அந்த ஆப்ரேஷன்ஸ் டாட் லெங்த்தோட ரிட்டர்ன் வேல்யூ என்ன இருக்கும்னா 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த இது I ஈக்குவல் டு 0, I இஸ் லெஸ் தேன் 2, I பிளஸ் பிளஸ்ன்னு அந்த ஃபார் லூப் மாறிடும். அப்போ எத்தனை தடவை இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும்? 2 தடவை ஒர்க் ஆகும். ஒன்று வந்து 0க்கு ஒரு தடவை ஒர்க் ஆகும், அடுத்து 1க்கு ஒரு தடவை ஒர்க் ஆகும். சரி, இப்போ ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1, 2.0 அப்படின்னு சொல்றோம். என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி? ப்ராசஸ் அண்ட் டிஸ்பிளே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் I, 2.0ன்னு கொடுக்குறேன். புரியுதா? ப்ராசஸ் அண்ட் டிஸ்பிளே நம்பருங்கிறத நம்ம இது ஒன்றும் பார்க்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
அது அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தட். எந்த கிளாஸ்க்குள்ள? ப்ரோக்ராம்ங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தட் தான் என்னது? ப்ராசஸ் அண்ட் டிஸ்ப்ளே நம்பர். அதுக்கு நான் கொடுக்குற ஆர்குமெண்ட் என்னது? நம்ம கிரியேட் பண்ண டெலிகேட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை மொதல் ஐட்ரேஷன்ல கொடுக்குறேன், செகண்ட் ஆப்ஜெக்டை ரெண்டாவது ஐட்ரேஷன்ல கொடுக்குறேன். இப்போ நான் மெத்தடை கால் பண்றேன் இல்லையா? ப்ராசஸ் அண்ட் டிஸ்ப்ளே நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 0ன்னு வருமா ஃபர்ஸ்ட் டைம், கமா 2.0ன்னு இருக்கும். இங்க வந்த உடனே என்ன பண்றேன்னா டபுள் ஓபி ஆக்ஷன் கமா டபுள் வேல்யூ. அங்கேருந்து நான் ஒரு டெலிகேட் தானே பாஸ் பண்றேன். அப்ப அந்த டெலிகேட்டை ரிசீவ் பண்ணணும்னா இங்க என்ன பண்ணிருக்கணும்? அதே டெலிகேட்க்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஆக்ஷன்ங்கிறது நான் கிரியேட் பண்ண டெலிகேட் வேரியபிள். புரியுதா? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு மெத்தடோட ஆர்குமெண்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். அதான் கால் பேக் மெத்தட். இப்போ ப்ராசஸ் அண்ட் டிஸ்ப்ளே நம்பர்ங்கிறதே ஒரு மெத்தட் தான். அதோட ஆர்குமெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஐ. ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஐங்கிறது என்னது? அது வந்து ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்ட். ஆனா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒரு மெத்தடை ரெப்ரசென்ட் பண்ணுதா? ஆடுங்கிற மெத்தடை ரெப்ரசென்ட் பண்ணுதா? அப்போ அந்த மெத்தடை தான் நான் என்ன பண்றேன், இங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆக்ஷன்ல என்ன வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோர் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன்ல என்ன இருக்கும்? ஆட் மெத்தட் இருக்கும். அடுத்து வேல்யூ என்ன ஆகும்? வேல்யூல என்ன வேல்யூ இருக்கும்? நம்ம வந்து 2.0ன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ இங்க 2.0ன்னு வந்துருமா வேல்யூல? ஆட் ஆஃப் 2.0ன்னு அந்த இடத்துல மாறிடுமா? ஆட் ஆஃப் 2.0 அப்படின்னா உடனே இந்த மெத்தட் கால் ஆகுமா? ஆட் ஆஃப் 2.0 அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மல்டிப்ளை பை 2 மெத்தட் அங்க 2.0ன்னு வந்துடும். டபுள் வேல்யூல வந்து வேல்யூல 2.0ன்னு இருக்கும். ரிட்டர்ன் 2.0 இன்டூ 2. வாட் இஸ் 2.0 இன்டூ 2? 4. இப்போ ரிட்டர்ன் சொல்லிட்டேன். அப்ப எங்கேருந்து நம்ம இதை கால் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல இருந்து கால் பண்றோம். ஓகேவா? ப்ராசஸ் அண்ட் டிஸ்ப்ளே நம்பர் ஆஃப் இந்த இடத்துல வந்து நம்ம அதை கால் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஆனா ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை நான் என்ன பண்ணல? ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை வந்து நான் எங்கேயுமே வந்து ஸ்டோர் பண்ணல. ஜஸ்ட் கன்சோல் டாட் ரீட் கீன்னு கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன ஆகும்? ஆப்ரேஷன் 1, 2.0ன்னு வருமா? ஆப்ரேஷன் 1ன்னு சொல்லும் போது என்ன ஆகும்? MULன்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கோமா? சாரி, ஸ்கொயர்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கோமா? இங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பை 2 அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அடுத்து வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1ன்னு சொல்லும்போது ஸ்கொயர் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுவோமா? அதுக்கு வேல்யூக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கும்? அந்த வேல்யூங்கிற ஆர்குமெண்ட் என்ன வேல்யூ இருந்திருக்கும்? 2.0ன்னு வந்துருமா? 2.0 இன்டூ 2.0 என்னது? 4. ஸோ 4 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோமா இந்த இடத்துல? ஓகே, இப்போ ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நம்ம என்ன பண்றோம்? இங்க இருந்து நம்ம கால் பண்றோம். கால் பண்ணும்போது ப்ராசஸ் அண்ட் டிஸ்ப்ளே வருது. இதுல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. கால் ஆனவுடனே ரிசல்ட் இங்க பிரிண்ட் ஆயிடுதா? கான்செப்ட் புரியுதாப்பா? ஸோ இங்க பாருங்க, இந்த ஃபார் லூப்ல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? ப்ராசஸ் அண்ட் டிஸ்ப்ளே நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் I, 2.0. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன வந்திருக்கும்? ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 0, 2.0ன்னு இருந்திருக்குமா? உடனே கண்ட்ரோல் எங்க வரும்? எங்க போகும்? ப்ராசஸ் அண்ட் டிஸ்ப்ளே நம்பருக்கு போயிடுமா? இந்த இடத்துல வந்து ஆக்ஷன்னு ஒரு டெலிகேட் வேரியபிளை நம்ம கிரியேட் பண்றோம். ஏன்னா நம்ம என்ன ஆர்குமெண்ட் இங்க பாஸ் பண்றோம்? ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன் என்ன டைப்? அது வந்து டெலிகேட் டைப். ஓகேவா? டபுள் ஓபி டைப். ஸோ அதே டைப்க்கு தான் நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து நான் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் இருந்துச்சுல, என்ன மெத்தட் அது? மல்டிப்ளை பை 2 அந்த மெத்தடை கால் பண்ணோம்.
ஆர்குமெண்ட் வந்து என்ன இருக்கும்னா 2.0ன்னு இருந்திருக்கும். 2.0 into 2 வந்து 4.0ன்னு வந்துருமா? அந்த 4.0 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து பிரிண்ட் பண்ணிடுமா? ஏன்னா இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்களேன். டபுள் ரிசல்ட் ஈக்குவல் டு ஆக்ஷன் ஆஃப் வேல்யூ. ஆக்ஷன்ங்கிறது என்னது? ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஜீரோ. ஆப்ரேஷன் ஆஃப் ஜீரோங்கிறது என்னது? மல்டிப்ளை பை 2ங்கிற மெத்தட். அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் இருக்கு? 2.0. ஓகேவா? 2.0 வந்து அங்க பாஸ் ஆகும். எந்த மெத்தடுக்கு? மல்டிப்ளை பை 2 மெத்தடுக்கு. ஆல்ரெடி அங்க ஒரு 2 இருந்துச்சு. 2 into 2 வந்து 4.0. ஓகேவா? சாரி 2 plus 2வா இதுவா? 2 into 2 தான். 2.0 into 2 மல்டிப்ளை பை 2 தானே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 2.0 into 2 4 இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆயிடுமா? இப்போ இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே இந்த பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே கண்ட்ரோல் திரும்ப எங்க போகும்? எங்கேருந்து கால் பண்ணமோ இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ i equal to 0 முடிஞ்சிருச்சு. அடுத்து i will become 1. i will 1ன்னு வரும்போது என்ன ஆகும்? மறுபடியும் அதே ப்ராசஸ் அண்ட் டிஸ்பிளே நம்பர் மெத்தடை கால் பண்றோம். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1. மறுபடியும் கண்ட்ரோல் எங்க வரும்? ப்ராசஸ் அண்ட் டிஸ்பிளே நம்பர் ஆஃப் 1. இங்க ஆக்ஷன்ல வந்து இப்போ அந்த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1 வந்து ஸ்டோர் ஆகுமா? ஆக்ஷன்ல வந்து ஆப்ரேஷன் ஆஃப் 1 ஸ்டோர் ஆகும். ஆப்ரேஷன் ஆஃப் 1ல என்ன இருக்கும்? ஸ்கொயர்ங்கிற மெத்தட் இருந்திருக்குமா? வேல்யூல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? நம்ம இங்க கால் பண்ணும்போது என்ன கொடுத்திருக்கோம்? 2.0 கொடுத்திருக்கோமா? அப்போ வேல்யூல என்ன இருக்கும்? 2.0ன்னு இருந்திருக்கும். அப்போ இந்த ஆக்ஷன்ல வந்து என்ன இருக்குன்னா ஸ்கொயருங்கிற மெத்தடை வந்து கால் பண்ண சொல்றோம். என்ன ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி? 2.0 யூஸ் பண்ணி கால் பண்ண சொல்றோம். அதுதான் இந்த லைன்ல எழுதியிருக்கோம். ஆக்ஷன் ஆஃப் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் ஆஃப் வேல்யூ சொல்லும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் கால் ஆகும் வித் ஆர்குமெண்ட் 2.0. இங்க இருக்கா அந்த மெத்தடு ஸ்கொயர் ஆஃப் 2.0. அப்போ 2.0 into 2.0 it is 4. ஓகேவா? ஸோ அந்த 4 வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு கன்சோல் டாட் ரீட் கீன்னு சொல்லும்போது அந்த கெட் சிஹெச் யூஸ் பண்றீங்களா சி லாங்குவேஜில், அதே மாதிரி இங்கே ரீட் கீ மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளோதான். திரும்ப வந்து இங்கே ஆக்சுவலா இந்த இடத்துல தான் இருந்திருக்கும் கண்ட்ரோலு. அந்த ரெண்டாவது மெத்தடையும் கால் பண்ணி ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண உடனே கண்ட்ரோல் எங்க போகும்னா நேரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ ஃபார் லூப் அவுட்டு கண்ட்ரோல் வெளியில போயிடும். அப்போ என்ன ஆயிடும்? மெயின் மெத்தட் வந்து ஓவர் ஆயிடுமா? அப்போ உங்க ப்ரோக்ராமே வந்து என்ன ஆயிடும்? டெர்மினேட் ஆயிடும். ஸோ இதில் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் டெலிகேட்டோட 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமா? ஃபர்ஸ்ட் டெலிகேட் கிரியேட் பண்றோம் பாருங்க, ரெண்டாவது லைன்ல டெலிகேட் கிரியேட் பண்றோம். அடுத்து இந்த லைன்ல என்ன பண்றோம்? டெலிகேட்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஓகே, இந்த லைன்ல டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அடுத்தது டெலிகேட் மெத்தடை இந்த இடத்துல இன்வோக் பண்றோம். டெலிகேட் மெத்தடை நேரடியா இன்வோக் பண்ணாம என்ன பண்றோம்? இன்னொரு மெத்தட் எழுதி அந்த மெத்தடோட ஆர்குமெண்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்? டெலிகேட் மெத்தடை நான் கால் பண்றேன். இத மாதிரி பண்ணா அதுக்கு பேர் என்னது? கால் பை மெத்தட். ஓகேவா? இப்போ டெலிகேட் ஆப்ஜெக்ட்டை நான் பாஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் அண்ட் டிஸ்பிளே மெத்தட்லையும் நான் ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இன்னொரு டெலிகேட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் அதை ரிசீவ் பண்ண முடியும். அந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட் வந்து என்னது? ஆக்ஷன். ஸோ நம்ம ஒரிஜினலாக இருக்க ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஜீரோவோட ரெஃபரன்ஸ் வந்து ஆக்ஷன்ல ஸ்டோர் ஆயிடும். அப்போ ஆக்ஷன் வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? மல்டிப்ளை பை 2ங்கிற மெத்தடை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேல்யூல என்ன வேல்யூ இருந்திருக்கும்? 2.0ன்னு இருந்திருக்கும். அப்போ அந்த மல்டிப்ளை பை 2ங்கிற மெத்தட் வந்து கால் ஆகும். அதோட ரிட்டர்ன் பண்ற ரிசல்ட் வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரைட் லைனுக்குள்ள கொடுத்துருக்கோமா? ரைட் லைன் ஆஃப் ரிசல்ட்னு நம்ம சொல்லிட்டோமா? அப்போ என்ன ஆகும்? 4.0ன்னு பிரிண்ட் ஆகுமா? ஓகே, ஏன்னா ஆக்ஷன் ஆஃப் வேல்யூ என்ன ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை ரிசல்ட்டுங்கிற டபுள் வேரியபிள்ல நான் ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து ரைட் லைன் யூஸ் பண்ணி நான் ரிசல்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். அப்போ அந்த மெத்தட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சோ அந்த வேல்யூ வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ பிரிண்ட் பண்ண உடனே கண்ட்ரோல் எங்க போகும்? எங்கேருந்து கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு திரும்ப போகுமா? அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன் ஒர்க் ஆகும். செகண்ட் ஐட்ரேஷன் வரும்போது என்ன ஆகும்? இப்போ ஆக்ஷன்ல வந்து ஸ்கொயர் இது வந்திருக்குமா? ஸ்கொயர் வந்திருக்குமா? ஸ்கொயர் மெத்தட் வந்திருக்குமா?
ஸ்கொயர் மெத்தடுக்கு என்ன ஆர்குமெண்ட், அதாவது ஆக்ஷனுக்கு வேலை ஸ்கொயர்னு மாறிடும், வேல்யூக்கு வேலை என்ன இருக்கும் 2.0 இருக்கும். அடுத்து இந்த மெத்தட் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் மெத்தட்ல ஸ்கொயர் ஆஃப் 2 தானே, இங்க ரிட்டர்ன் வேல்யூ இன்டு வேல்யூன்னு சொல்லியிருக்கோமா. 2.0 இன்டு 2.0 வந்து என்ன ஆகும் 4.0 வந்துருமா. அந்த 4.0 எந்த இடத்துக்கு வரும், இங்க வந்துருமா, ரிசல்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிடுமா. அடுத்து ரிசல்ட்ல என்ன பண்றோம், 4.0ங்கிறத ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ண உடனே கண்ட்ரோல் எங்க போகும், நம்ம கால் பண்ண இடத்துக்கு போகும். கால் பண்ண இடம் வந்து இந்த இடத்துல தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் லூப்குள்ள இருந்து தான் அந்த ப்ராசஸ் அண்ட் டிஸ்பிளே மெத்தடை கால் பண்றோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஃபார் லூப் டெர்மினேட் ஆனோன்னா மெயின் மெத்தடும் டெர்மினேட் ஆயிடும். ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் ஜஸ்ட்டு ஒரு டெலிகேட்டை டிக்ளேர் பண்ணுறது, அந்த டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டெலிகேட் மெத்தடை இன்வோக் பண்ணுறது எப்படின்னு மட்டும்தான் பார்த்தோம். இப்போ செகண்ட் ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டெலிகேட் கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த டெலிகேட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த டெலிகேட் ஆப்ஜெக்டை இன்னொரு மெத்தடுக்கு நான் ஆர்கியூமெண்ட்டா பாஸ் பண்றேன். ஆர்கியூமெண்ட்டா பாஸ் பண்றேன்னா என்ன அர்த்தம், ஒரு மெத்தடுக்கு ஆர்கியூமெண்ட்டா நான் இன்னொரு மெத்தடையே பாஸ் பண்றேன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு பேர் வந்து கால் பேக் மெத்தட். ஓகேவா. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்றோம். நான் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க விஷுவல் ஸ்டுடியோ 2012 வந்து கன்சோல் அப்ளிகேஷனா ரன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கூட கொடுத்துட்டேன் இன்னைக்கு. ஓகேவா. சரி. ஸோ இதுதான் வந்து டெலிகேட்டோட ஃபண்டமெண்டல். இதுலேயே இன்னும் கண்டினியூ பண்ணி கான்செப்ட் இருக்கு. மல்டி கேஸ்ட் டெலிகேட் இருக்கு, அனானிமஸ் மெத்தட் இருக்கு. ஓகேவா. இதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது. டெலிகேட்டோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு டெலிகேட் யூஸ் பண்ணுவோம், த்ரெட்டுக்கு டெலிகேட் யூஸ் பண்ணுவோம், கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு டெலிகேட் யூஸ் பண்ணுவோம், மல்டி கேஸ்டிங்க்கு நம்ம டெலிகேட் யூஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் டெலிகேட், இல்லை அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெலிகேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈவெண்ட், த்ரெட்டிங், கால்பேக் ஃபங்க்ஷன், மல்டி கேஸ்டிங். இப்போ கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈவெண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் மல்டி கேஸ்டிங்கும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மல்டி கேஸ்டிங், அதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதோட கண்டினியூ பண்ணி ஈவெண்ட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் த்ரெட்டிங் கான்செப்டை பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ டெலிகேட் வந்து எந்தெந்த கான்செப்டுக்கெல்லாம் முக்கியம் பாருங்களேன். ஈவெண்ட்டுக்கு முக்கியம், அடுத்து த்ரெட்டிங்க்கு முக்கியம், கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு முக்கியம், மல்டி காஸ்டிங்க்கு முக்கியம். டெலிகேட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.